உலகிற் சிறந்த கணித மேதையாக அறியப்பட்ட சீனிவாச ராமானுஜன் யார்? கணித மேதை என்று அழைக்கப்படும் சீனிவாச ராமானுஜன் எண்களின் கோட்பாட்டிற்கு செய்த பங்களிப்பு இன்றளவும் பெரிய அளவில் பேசப்பட்டு வருகிறது. கும்பகோணத்தில் உள்ள அரசு கல்லூரியில் சீனிவாச ராமானுஜன் 1903ஆம் ஆண்டு படித்தார். கல்லூரியில் அவர் கணிதத்தில் அதிக கவனம் செலுத்தியதாலும் மற்ற பாடங்களை புறக்கணித்ததாலும் தேர்வில் தோல்வியடைந்தார். என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்காவின் தகவலின்படி ஸ்ரீனிவாச ராமானுஜன் தனது முதல் கட்டுரையை 1911ஆம் ஆண்டு இந்திய கணித சங்கத்தின் இதழில் வெளியிட்டார். உதவித்தொகை பெற்று 1914ஆம் ஆண்டில் இங்கிலாந்தில் படிப்பை மேற்கொள்ள சென்றார். அங்கு அவர் பிரிட்டன் கணிதவியலாளர் காட்ஃப்ரே ஹெச் கார்டியிடம் பயிற்சி பெற்றார். இவரது கணித கோட்பாடுகளை இன்றும் உதாரணமாக கூறப்பட்டு வருகிறது. ரீமான் தொடர், நீள்வட்ட ஒருங்கிணைப்புகள், ஹைப்பர் ஜியோமெட்ரிக் தொடர்கள், ஜீட்டா செயல்பாடு சமன்பாடுகள் ஆகியவற்றை அவர் தனது சொந்த நுட்பத்தை பயன்படுத்தி கண்டறிந்தார். இவை ராமானுஜன் கூட்டுத்தொகை என்று அழைக்கப்படுகிறது. ராமானுஜன் 1919ஆம் ஆண்டில் இந்தியா திரும்பினார். ஒரு வருடம் கழித்து அவர் தனது 32வது வயதில் கும்பகோணத்தில் இறந்தார். ஸ்ரீனிவாச ராமானுஜனை கௌரவிக்கும் வகையில் டிசம்பர் 22ஆம் தேதி தேசிய கணித தினம் கொண்டாடப்படுகிறது. இந்தியாவின் சிறந்த கணிதவியலாளர் ஸ்ரீனிவாச ராமானுஜன் எண்களின் மெஜிஷியன் என்று அழைக்கப்படுகிறார். அவரது தனித்திறமையால் பல சிறந்த ஆராய்ச்சிகளை செய்தார். ஸ்ரீனிவாச ராமானுஜன் தனது 32வது வயதில் கணிதத்தின் 3900 கோட்பாடுகளை உருவாக்கியிருந்தார். இவை சமன்பாடுகள் என்று அழைக்கப்படுகின்றன. ராமானுஜன் தனது காலத்தை விட தொலைநோக்கு பார்வையில் அவரது சிந்தனைகளை கொண்டிருந்தார். 1919ஆம் ஆண்டிலேயே பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய புதிரான கருந்துளையை தீர்க்கக்கூடிய மாக் தீட்டாவை கண்டுபிடித்தார். பெரிய கணிதவியலாளர்கள் மணிக்கணக்கில் எடுத்துக்கொள்ளும் கணித சூத்திரங்களை தீர்ப்பதற்கான காலத்தை ராமானுஜன் நிமிடங்களில் நிரூபித்து காட்டினார். ராமானுஜனின் குழந்தை பருவம் போராட்டங்கள் நிறைந்தது. 1889ஆம் ஆண்டில் அவர் உடன் பிறந்தவர்கள் அனைவரும் பெரியம்மை நோயால் இறந்தனர். ராமானுஜனின் தந்தை புடவை கடையில் குமாஸ்தாவாகவும் தாய் இல்லத்தரசியாகவும் இருந்தனர். 1889ஆம் ஆண்டில் அவருடன் பிறந்தவர்கள் அனைவரும் பெரியம்மை நோயால் இறந்துவிட ராமானுஜன் குணமடைந்தார். ராமானுஜன் பிறந்து சுமார் 3 வருடங்கள் பேசாமல் இருந்துள்ளார். இதனால் அவர் ஊமையாக பிறந்துவிட்டாரோ என்று குடும்ப உறுப்பினர்கள் வருந்தினர். 1887ஆம் ஆண்டில் டிசம்பர் 22 அன்று ஈரோட்டில் பிறந்தார் சீனிவாச ராமானுஜன். தனது வீட்டு செலவுக்காக டியூஷன் கற்றுக் கொடுத்தார். 7ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த போது BA மாணவர்களுக்கு டியூஷன் சொல்லிக் கொடுத்தார். 13 வயதிற்குள் அவர் முக்கோணவியல் கோட்பாட்டை கண்டறிந்தார். கணிதத்தில் நிபுணராக இருந்த ராமானுஜன் அரசு கலைக்கல்லூரியில் உதவித்தொகை பெற்று படிக்கும் வாய்ப்பை பெற்றார். விலை அதிகம் காரணமாக பதிவேட்டில் தினமும் இவரால் கணக்குகளை பதிய முடியவில்லை. ஆனாலும் பதிவேடு ஒன்றை வைத்திருந்தார். ஸ்லேட்டில் தான் கணக்குகளை போட்டு பார்ப்பார். பின்னர் பதிவேட்டில் பதிந்து வைத்துக் கொள்வார். வேலை தேடி செல்லும் இடங்களில் அந்த பதிவேட்டை காண்பித்தார். ஆனால் அந்த பதிவேட்டை யாரும் நம்பவில்லை. அலட்சியப்படுத்தப்பட்டார். பிரிட்டன் பேராசிரியர் ஹார்டி தான் ராமானுஜனை உலக தலைசிறந்த கணிதவியலாளராக அடையாளம் காட்டினார். 1919ஆம் ஆண்டு அவரை கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துக்கு வரும்படி ஹார்டி அழைப்பு விடுத்தார். ஆனால் 1919ஆம் ஆண்டில் கல்லீரல் அமீபாசிஸ் என்ற நோயால் ராமானுஜன் இந்தியாவுக்கு திரும்பும் நிலை ஏற்பட்டது. இந்தியா திரும்பிய பிறகு அவர் காச நோயால் பாதிக்கப்பட்டு 1920 ஏப்ரல் 26ஆம் நாளன்று தனது 32வது வயதில் இறந்தார். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.